வாங்க வாங்க என் மக்களே வாங்க. ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? அப்பா, உங்களுக்கு நான் சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? ஆ, சந்தோஷமான விஷயமா? சொல்லு என் மக்களே, சொல்லு சொல்லு. அது இன்னைக்கு ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுத்தாங்கப்பா. நான் தான் ஸ்கூல்ல செகண்ட் மார்க் தெரியுமா? எங்க டீச்சர் என்ன கூப்பிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? அட குள்ள கத்திரிக்கா, இது செகண்ட் மார்க் எடுத்ததுன்னு இப்போ வந்து சொல்லிடுச்சு. ஐயோ, இங்க நம்ம இருக்கப்படாது. இங்க நம்ம இருந்தா நம்ம மார்க்கை கேட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. இங்கேருந்து உடனே ஆயிடணும். ஓடுறா சரணே, ஓடிடு, இங்க நிக்காத. அப்படியா என் மக்களே? சந்தோஷம் சந்தோஷம். சரி, அப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே மார்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கப்பா, எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. அப்படின்னா உங்க அண்ணன் எவ்வளவு மார்க்கு? இரு, அவன்கிட்ட கேட்டுரும். இல்ல சரண, நீ என்ன மார்க்ல ஒரு தக்குச்சு பாரு, செகண்ட் மார்க் எடுத்துட்டேன்னு எவ்வளவு ஹாப்பியா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன மார்க்கு சொல்லு பார்க்கலாம். அது அது நான் வந்து நானும் நல்ல மார்க் தான்ப்பா. இல்ல நல்ல மார்க்குன்னு தெரியுதுல, நல்ல மார்க் என்னதுன்னு எனக்கு சொல்ல, நான் சந்தோஷப்படுவான்ல. சொல்லு பார்க்கலாம். அப்பா, அவனை நம்பாதீங்க, அவன் சரியான ஃப்ராடு. அவன் பொய் சொல்றான். அவன் நல்ல மார்க்லாம் இல்ல. அவங்க கிளாஸ்லயே அவன் தான் லாஸ்ட் மார்க்கான். அவங்க கிளாஸ் டீச்சரு எனக்கு கூப்பிட்டு இதை சொன்னாங்க. அவங்ககிட்ட அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்களாம். ஆனா அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டானான்னு தெரியலையா. அதான் எனக்கு கூப்பிட்டு சொல்லி மறக்காம அவங்கள வந்து மீட் பண்ண சொன்னாங்கப்பா. அடக்குள்ள வாண்டு போட்டு விட்டுருச்சு. இனி இந்த ஆள் நம்மள கொன்னுடுவோம். ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சரி, மூஞ்ச மட்டும் கொஞ்சம் சோகமா வச்சுப்போம். இல்ல சதீஷ், என்னல சொல்றான் அவன் தங்கச்சி? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா சொல்லல? அப்படி இல்லப்பா. அது எங்க கிளாஸ்ல இந்த வாட்டி எல்லாரும் கொஞ்சம் அதிகம் மார்க் எடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன். அதனாலதான் லாஸ்ட் மார்க்னு சொன்னாங்களே தவிர மார்க்லாம் நல்ல மார்க் தான்ப்பா. நீங்க வேணா கேளுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஒரு நல்ல மார்க்குன்னு சொன்னல, அந்த மார்க் என்ன கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அது அது 500க்கு 400 மார்க்குப்பா. இல்ல 500க்கு 400 மார்க்கே லாஸ்ட் மார்க்கா? ஆனா இது நல்ல மார்க் தானல? அப்பா, அவனை நம்பாதீங்க. அந்த ஃப்ராடு பொய் சொல்லுது. அவங்க டீச்சரு என்கிட்ட மார்க்கையும் சேர்த்து சொல்லி தான் அனுப்புனாங்க. என்னது, மார்க்கையும் சேர்த்து சொல்லிடுச்சா? ஐயோ, இன்னைக்கு நான் செத்தம் போ. அப்படியா மக்களே? சரி, நீங்க உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மார்க்கு தடிமாடு? அப்பா, அது இவன் 500க்கு வெறும் 150 மார்க் தான்ப்பா எடுத்திருக்கானா. இந்த பாரல சரணே, நான் கடைசியா கேட்கிறேன், ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடு. உன் தங்கச்சி சொல்ற மாதிரி 500க்கு 150 மார்க் தானே? நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லிடுல, இல்ல மோமனை தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன் பாத்துக்கோ. ஆமாப்பா, உண்மைதான். அவ சொல்றது உண்மையான மார்க் தான். நான் நல்லா தான் படித்தேன். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனாதான் எல்லாம் எனக்கு மறந்து மறந்து போகுதுப்பா. மார்க்கே வர மாட்டேங்குது. இல்ல சரணே, அதுக்கு ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க? இந்த பார், நீ பண்ணது தப்பு தான். தப்புனா நீ மார்க்கு கம்மியா எடுத்ததை நான் சொல்லலை. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சது இருக்கு பத்தியா, அதுதான் நீ மார்க்கை கம்மியா எடுத்தது பெரிய தப்பு. மார்க் கம்மியா எடுத்துட்டா ஏன் அந்த மார்க்கு கம்மியா எடுத்திருக்கோம்? சரி, அடுத்தது வந்து நம்ம படிக்கணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்னு பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ, இனிமேல் வெளியே தெருவில் போய் விளையாடாம ஒழுங்கா உட்காந்து படிச்சு நீ நல்ல மார்க் எடுக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் மற்றவங்க மாதிரி உன்னை அடிக்காம கொல்லாம உனக்கு நான் பொறுமையா சொல்றேன். ஆனா இன்னொரு தடவை இந்த பொய் சொல்ற பழக்கத்தை மட்டும் கற்றுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் உண்மையை பேசி பழகு.
நீ உண்மையை பேசி பழகிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பொய் சொன்ன, இன்னொரு தடவை பொய் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுடும் பார்த்துக்கோ. அடுத்த தடவை படித்து நீயே நல்ல மார்க் எடுத்துரு. நீ நல்ல மார்க் எடுத்துட்டா உன் தங்கச்சி இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்காளோ அதே மாதிரி நீயும் சந்தோஷமாக இருக்கலாம். அவனுக்கு நீ என்ன கேட்குறியோ அதை நான் வாங்கி தருவேன். ஆனால் அதுக்கு நீ படித்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். சரிப்பா, இனிமேல் நான் படிச்சு ஒழுங்கா நல்ல மார்க் எடுக்கிறேன். நீங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துதான்ப்பா நான் போய் சொன்னேன். இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் ஒழுங்கா படிக்கிறேன்ப்பா. யாருக்கிட்டையும் போய் விளையாடாம நான் ஒழுங்கா படிச்சு உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறேன். ஏல படிக்கணுன்றதுக்காக விளையாட்டை நிறுத்தணுன்றது அர்த்தம் இல்லைல்ல. விளையாடு தப்பு இல்லை, ஆனால் படித்து முடிச்சுட்டு நீ போய் விளையாடு. உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்து டாப் 10ல் வரணும் இல்லை டாப்பில் வரணும் நான் சொல்லலை. எனக்கு தேவை நல்லபடியாக உனக்கு தேவையானதை படிச்சுட்டு அடுத்து உனக்கு பிடிச்ச ஒரு வேலையில் நீ போய் உட்காரணும். அதுதான் எனக்கு தேவை. உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த வயசுலேயே விளையாட போகாமல் டிவி பார்க்க விடாமல் நீ உள்ளுக்குள்ளேயே உட்காந்து ஃபுல்லாக படித்து ஒன்றா பைத்தியமாக சொல்லலை. நீ படி, விளையாடு, எல்லாமே பண்ணு. ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த டைமில் முடிச்சிடு. அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு பார்த்துக்கும். இதோ உன் தங்கச்சியை பாரு, தங்கச்சி விளையாடிக்கிட்டு தான் இருக்கா. அதே சமயம் ஸ்கூல் டைமில் ஒழுங்காக படிக்கிறா. வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் படிக்கிறா. இப்போ நல்ல மார்க் எடுக்கலையா? அதே மாதிரி தான் வீட்டுக்கு வா, 1 மணி நேரம் படி. அதுக்கப்புறம் பயலுங்களோட போய் விளையாடு. லீவு நாளில் போய் தாராளமாக விளையாடு. வந்து சாயங்கால நேரத்தில் உட்காந்து படி. இதுமாரி விளையாட்டு படிப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக பாதியாக எடுத்துக்கல. எல்லாத்தையும் ஒரேடியாக நிறுத்திட்டு இன்னொன்று நிறுத்தினா உனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே வராது. அதுக்கப்புறம் விளையாட போகணுன்னு தான் தோணும். ஏன் மேலே தான் உனக்கு கோபமாக வரும். ஸோ விளையாடு, படி, எல்லாமே நீ பண்ணணும். அதுதான் இந்த அப்பாவுக்கு முக்கியம். பார்த்துக்கோ, நீ சந்தோஷமாகவும் இருக்கணும், அதே சமயம் ஒழுங்காகவும் பொறுப்பாகவும் வளரணும். அதுதான் எனக்கு வேணும். சரிப்பா, இங்க வேணா பாருங்க. நான் அடுத்த தடவை லாரனை விட அதிகமா மார்க் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இதை கண்டிப்பா நான் செய்வேன். நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. அது என் மக்கன்றது. சரி மக்களே, இப்போ போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் விளையாடுங்க. சரியா? போயிட்டு வாங்க. சரிப்பா. அப்பா, நீ அவனை அடிச்சு வெளுப்பன பார்த்தா என்னப்பா இப்படி விட்டுட்ட? இந்த ஆரணி இப்போ மட்டும் நான் அவனை அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் விளையாட போக மாட்டான், வீட்டில் உட்காந்து தான் படிப்பான். அது என் மேலே இருக்க பயத்தில் மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு படிக்கிறதும் மண்டையில் நிற்காது, விளையாடவும் போகாமல் சுத்தமாக சோம்பேறித்தனமாக ஆயிடுவான். அது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவனுக்கு நிதானமாக சொன்னோன்னா, அவன் இப்போ விளையாட போனாலும் அவன் விளையாட போகும்போது கூட அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? நம்ம அப்பா நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்காங்க, நம்ம அடுத்து மார்க் எடுக்கணுன்றது ஞாபகம் இருக்கும். அவனே திரும்ப வந்து படித்து மார்க் எடுப்பான். பார்த்துக்க மக்களே, இதே தான் உனக்கும். நீங்கள் எப்பயும் அப்பா கிட்ட பொய் மட்டும் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். மக்களே, இதே தான் உங்களுக்கும். உங்கள் பசங்களை நீங்கள் நல்லபடியாக இது மாதிரி நிதானமாக அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. 2 தடவை 3 தடவை சொல்லுங்கள். அப்பயும் புரிஞ்சுக்காம ஓவராக வால் பண்ணால் அந்த டைமில் நம்ம கோவப்படலாம், திட்டலாம். ஆனால் முதல்ல நம்ம திட்டணும், கோவப்பட்டோன்னா அது பசங்களோட ஃப்யூச்சரையே பாதிச்சிடும். சரியா மக்களே? இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.